உன்னுடைய கனவுக்காக, உன்னுடைய ட்ரீம்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக நீ புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்ச அந்த நாளே உனக்கு எதிர்க்க இருக்க எல்லா தடைகளும் மாறி போயிடும். உனக்கு எதிர்க்க இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே மாறி போயிடும். நீ நல்லா ஃபோக்கஸ்டா, நீ நல்லா படிச்சு, எந்த தடையும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம நீ ஆசைப்பட்ட எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படலாம். நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்ச அந்த நாளே உனக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரணும். நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்ச அந்த நாளே நீ பயங்கரமாக பாப்புலர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீ ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் பெஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிற பார்த்தியா, அந்த காரியத்தில் நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச அந்த நாளே நீ ஒலிம்பிக்ஸ் லெவலில் ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படலாம். ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது. உன் கனவுக்காக நீ உழைப்பு போட ஆரம்பிச்ச அந்த முதல் நாளே உன்னுடைய வாழ்க்கை மாறாது. உனக்கு கஷ்டமா இருக்கும். உன்னுடைய கனவு நோக்கி நீ முன்னாடி போகும் பொழுது, நீ படிக்கும் பொழுது, நீ பிஸ்னஸ் பண்ணும் பொழுது, நீ ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது உனக்கு பல நாட்கள் கஷ்டமா இருக்கும். உன்னை யாருமே என்கரேஜ் பண்ணாத மாதிரி இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உன்னால் ஃபோக்கஸ்டாக உழைப்ப போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே பல வாட்டி சந்தேகம் வரும். என்னால் என் கனவு அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சந்தேகம் வரும்பொழுது கனவை விட்டுடலாம், மற்றவங்க மாதிரி சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் ஒரு சில சமயம் இப்படிப்பட்ட தாட்டும் வரும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது. உன் கனவை நோக்கி நீ முன்னாடி போகும் பொழுது, நீ படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீ பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, நீ பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக, உன்னுடைய ஐடியாவில், உன்னுடைய இன்னோவேஷனில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது பல தடைகள் வரலாம், பல அவமானங்கள் வரலாம். ஆனால் நீ நம்பிக்கை உள்ள நபரா உன் மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு உழைச்சினா உன்னால் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி போக முடியும். நீ உழைக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டைமே உனக்கு சக்ஸஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. கஷ்டமாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வீக் போகும், ஃபர்ஸ்ட் மந்த் போகும். இப்படி நாட்கள் கடந்து போகும் பொழுது நீ டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக, நீ டெய்லி நிலையா ஒரு நாள் விட்டு கொடுக்காம உன்னுடைய கனவுக்காக நீ படிச்சுக்கிட்டு, உன்னுடைய கனவுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு, உன்னுடைய ட்ரீம்காக நீ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீ டெய்லி ஒர்க் பண்ணினா உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறும். நீ ஆரம்பிச்ச முதல் நாளே மாறாம இருக்கலாம். நீ ஆரம்பிச்ச முதல் வாரமே உனக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம். நீ ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே உன்னை என்கரேஜ் பண்ணாம இருக்கலாம். ஆனா நீ விடாமுயற்சி உள்ள தலைவனா, நீ விடாமுயற்சி உள்ள தலைவியா உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கனவுக்காக நீ கடினமா உழைக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, என்ன ஆனாலும் சரி நான் என்னுடைய வாழ்க்கையில ஜெயிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உழைக்கும் பொழுது, நீ உழைப்ப போடும் பொழுது உன்னால நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். நீ உன் கனவை நோக்கி முன்னாடி போக ஆரம்பிச்ச அந்த நாள், அந்த முதல் நாளே உனக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம். ஆனா விடாமுயற்சி உள்ள நபரா இருந்தினா, உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காத ஒரு நபரா இருந்தினா, ஒரு நாள் வெற்றி உன்னை தானா தேடி வரும். ஏன்னா நீ விட்டு கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நீதான் சரித்திரம் படைக்க போற தலைவன், நீதான் சரித்திரம் படைக்க போற அந்த தலைவி.